கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை கொடுத்துருக்கு. இந்த பிஎம்எல்ஏ அப்படின்ற இந்த ஆக்டு கீழே இடி பல முறை பல பேரை கைது செஞ்சுருக்கு. அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சியை சேர்ந்த பல தலைவர்களை தவறாக பணம் கையாண்டாங்க அப்படின்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவங்க அமைச்சராக இருந்தாலும் சரி அல்லது முதல்வராக இருந்தாலும் சரி அவங்கள கைது நடவடிக்கையில் ஈடுபட்டுகிட்டே வந்திருந்தாங்க. தற்பொழுது ஈடிக்கே ஒரு குட்டு வைக்கிற விதமாக உச்சநீதிமன்றம் இனிமேல் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றால் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் அந்த வழக்கு ஆடி அவங்க உத்தரவு கொடுத்த பிறகு தான் நீங்கள் கைது செய்யணும் அப்படின்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, சில விஷயங்களை நம்ம அடிப்படையாக சட்ட ரீதியாக தெளிவாக்கி, இது பிஎம்எல்ஏ என்று சொல்லக்கூடிய ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், தமிழில் சொல்லணும்னா பணச்செலவை தடுப்பு சட்டம்னு சொல்லலாம். அதாவது சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் பணம் சம்பாதிக்கிறாருன்னா அதை கருப்பு பணம்னு சொல்கிறோம். அது அழுக்கான ஒரு பணம்னு நினச்சி அதை நேர்மையாக சம்பாதித்த மாதிரி காட்டுவதற்கு மனிதர்கள் முயற்சி செய்கிறாங்க. அதுதான் மணி லாண்டரிங். இது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது அடிப்படையாக எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா, போதை மருந்து கடத்தக்கூடிய கும்பல்கள் அதிகமாக பணம் செய்து இப்போ தயார் பண்ணிட்டு சம்பாதித்து விட்டு நேர்மையாக நடக்கிற தொழிலில் தங்களை முதலீடு பண்ணுவாங்க. இதை தடுப்பதற்காக இந்த சட்டத்தை பல நாடுகளில் கொண்டு வந்தாங்க. இப்போது இந்தியாவிற்கும் இந்த சட்டத்தை அவசியப்படுத்தணும்னு உலக நாடுகள் நிர்பந்தத்தில் தான் இந்த சட்டமே வருது. இப்போது இந்த வழக்கில் இந்த கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் பிஎம்எல்ஏ சட்டம் என்பதை யாருக்கு எதிராக அதிகம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு எதிராக மட்டும்தான். அதனால தான் இது அதிக கவனம் பெறுகிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த தீர்ப்பு அதிரடியான தீர்ப்பு அப்படிங்கிறது இது முதன்மையா என்றால் இல்லை. ஒன்று, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பிஎம்எல்ஏ சட்டம் எழுதப்பட்ட பொழுது குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், ஒரு விசாரணை குற்றவியல் வழக்குகளில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சில விஷயங்களில் தெளிவாக பிஎம்எல்ஏல சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லாத இடங்களில் சிஆர்பிசி அப்ளை ஆகும் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ இது ஒரு குழப்பமான சட்டம்னே வச்சுக்கோங்களேன். இது தெளிவாக ஏற்றி இருக்கலாம். அப்படி தெளிவாக ஏற்றாத காரணத்தினால் அடிக்கடி நீதிமன்றம் போக வேண்டிய கட்டாயம் எழுகிறது. இப்போ குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் சாதாரண ஐபிசி வழக்குன்னு நம்ம சொல்கிறோம், இந்திய தண்டனை சட்டம். ஒரு சம்பவம் நடக்கும், அது ஒரு குற்றச்சம்பவமாக விசாரிக்கக்கூடிய சம்பவமாக கவனத்தில் எடுக்கக்கூடிய சம்பவமாக இருந்தால் அதை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும், விசாரணை எடுக்கணும், இறுதி அறிக்கை தாக்கல் செய்யணும். இப்படிப்பட்ட நேரங்களில் எல்லா விஷயங்களிலும் எல்லா வழக்கிலும் கைது அவசியமாக என்றால் இல்லை என்பதுதான் சட்டம். எல்லா வழக்கிலையும் எல்லாரையும் கைது செய்ய வேண்டியது கட்டாயமா என்றால் இல்லை. ஆனால் விசாரணைக்கு அவசியம் என்றால் எந்தெந்த வழக்குகளில் காவல்துறை நீதிமன்ற அனுமதியின்றி கைது செய்யலாம் அப்படின்னு இருக்கு. இப்போ இது ஒரு நடைமுறைன்னு வச்சுக்கோங்க. இப்போ பல வழக்குகளில் பார்த்தீங்கன்னா விசாரணை நடந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்வாங்க. இறுதி அறிக்கை தாக்கல் செய்த உடனே நீதிமன்ற கவனத்திற்கு அது வருது. இந்த வழக்கு விசாரிக்கத்தக்க வழக்கா, என்னென்னது விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கவனத்தில் எடுத்து அதன் பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அழைப்பாணை அனுப்புவாங்க, சம்மன்ஸ் அனுப்புவாங்க. இது எப்படி நடக்கணும், என்ன மாதிரி நடக்கணும் என்பதை குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் பிரிவு 88 தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக போலீஸும் சரி, போலீஸ் என்பதை அரசாங்கம்னே சொல்லணும் நாம, நீதித்துறையும் சரி இந்த பிரிவை சரியாக கையாள்வதில்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போங்க, பல வழக்கறிஞர்களோட பேசி பாருங்கள். ஒரு இறுதி அறிக்கை வரும்பொழுது எல்லாரையும் கைது செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. ஒரு காலம் இருக்கும், இவர் நீதிமன்ற காவலில் இருக்கிறாரா வெளியில் இருக்கிறாரான்னு சொல்லி.
இவங்க என்ன செய்வாங்க, கைது செய்யாத நபர்களை அப்ஸ்காண்டிங்ன்னு சொல்லிடுவாங்க. இவங்க தலைமறைவாயிட்டாங்க. ம். ஸோ ஒருவர் தலைமறைவாக இருக்கிறார் என்பதை இவங்க ஏன் சொல்றாங்கன்னா, கைது செய்ய முயற்சி செய்து முடியலன்னா தான் சொல்லணும். ஆனால் கைது ஓ செய்ய ஓ அவசியம் இல்லாதவர்களையும், கைது செய்யாதவர்களையும் போட்டுட்டு இதுக்கு சோ கால்ட் அப்ஸ்காண்டிங் சார்ஜ் ஷீட்ன்னு சொல்லிடுவாங்க. ரைட். இப்ப ஓகே. நீதிமன்றத்துக்கு வருவோம். இப்ப நீதிமன்றம் என்ன செய்யணும்? போலீஸ் செய்ய தவறுகளை தாங்களும் செய்யாமல், தாங்கள் சட்டப்படி நடந்து கொள்ளணும். அப்ப என்ன செய்யணும்? இறுதி அறிக்கையை கவனத்தில் எடுத்துக்கொண்டால், யார் யாருக்கு அழைப்பாணை அனுப்பணுமோ, அவர்களுக்கு முதல்ல அழைப்பாணை அனுப்பணும். ஓகே. அந்த அழைப்பாணைக்கு வராதவர்களுக்கு வாரண்ட் அனுப்பலாம். இதுதான் சட்டம் சொல்லுது. ம். இது சாதாரண வழக்குகளில் இருக்கு. இப்ப பிஎம்எல்ஏ வழக்குகள்ல பார்த்தீங்கன்னா, ம். உங்களுக்கே தெரியும், ஒரு அழைப்பாணை கூட இல்லாமல் செந்தில் பாலாஜி வீட்ல ரெய்ட் நடக்குது. அவங்க சொல்றாங்கன்னு அவர் போறாரு. உடனடியாக அவர் கைது செய்யப்படுறார். ஆனா இந்த பக்கம் ம். வந்தீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 8 முறை சம்மன் அனுப்புறாங்க. 7 முறை அவர் வராததுக்கு எதுவும் செய்யல. 8வது முறை தேர்தல் நெருங்கும்போது கைது செய்றாங்க. அதே மாதிரி தான் சிபு சோரனுக்கும் இது மாதிரி சிலரை தாங்கள் விரும்பியபடி கைது செய்றாங்க. ஆனால் இப்படி கைது செய்யாத ஒரு வழக்கு இருக்கு. அது டெல்லியில நடந்தது. ம். ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு வழக்கு. அவருக்கு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு ம். நீதிமன்றத்திற்கு அழைப்பாணை வருது. அப்ப அவர் போகும்போது செக்ஷன் 88 படி நான் பாண்ட் குடுக்குறேன். என்ன நான் வந்து தொடர்ந்து ஆஜராகலான்னு சொல்லும் பொழுது, அவர் ம். அந்த நீதிமன்றத்தில் அந்த நேரத்தில் சிறை வைக்கப்படுறார். இது சரியா என்பதுதான் கேள்வி. ஸோ அவர் டெல்லி நீதிமன்றத்தில் இதை முறையிடும் பொழுது, இது ம். சாதாரண ஐபிசி வழக்கல்ல. இது ஓகே. பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழ வர்ற வழக்கு. இதில் ம். நீங்கள் ஜாமீனில் செல்ல வேண்டுமென்றால் பிரிவு 45ன் படி 2 கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். அந்த 2 கட்டளைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் உங்களுக்கு ஜாமீன் கிடையாது. அப்படின்னு டெல்லி நீதிமன்றம் சொல்லுது. உத்தரவு. அதை அவர் ம். உச்சநீதிமன்றம் போறார். அப்பொழுதுதான் இந்த தீர்ப்ப உச்சநீதிமன்றம் நேத்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒருவருக்கு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டால் முதலில் நீங்கள் சம்மன் தான் அனுப்பணும். அழைப்பாணை தான் அனுப்ப வேண்டும். அந்த அழைப்பாணைக்கு அவர் வர இயலாமல் போனாலோ, வர மறுத்தாலோ, அடுத்ததும் நீங்கள் ஜாமீனில் விடக்கூடிய ம். அழைப்பாணையைத்தான் அனுப்ப வேண்டும். இந்த 2ற்கும் அந்த நபர் ஒத்துழைக்கவில்லை என்றால் தான், பிடியாணை என்கிற நான் பெயிலபிள் வாரண்ட்ட நீங்க பிறப்பிக்கலாம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ஓகே. ஓகே. புதிதாக சொல்லப்பட்டது அல்ல. பல வருஷத்துக்கு முன்னே ஏற்கன சுப்ரீம் இந்த ஜட்ஜ்மென்ட் ம். ஐபிசில சொல்லிட்டாங்க. இப்ப என்ன புதுமை இதுல இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம்னா, பிஎம்எல்ஏ வழக்குகளுக்கு சிஆர்பிசியோட இந்த புரோவிஷன்ஸ் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஆனா, ஓகே. ஓகே. அனுபவ ரீதியான வழக்கறிஞராக நான் என்ன சொல்றேன்னா, இந்த தீர்ப்பையே இந்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கியிருந்த தீர்ப்பையே நீதிமன்றங்கள் கடைபிடிப்பதில்லை. சமீபத்தில் கூட ஒரு வழக்கு இதே மாதிரி அப்ஸ்காண்டிங் சார்ஜ் ஷீட் என்று சொல்ல வழக்கு எந்தவித முகாந்தரமும் இல்லாமல், சம்மன் கூட அனுப்பாமல் வாரண்ட் பிறப்பிக்கிறாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல. இது ம். தவறு, சட்டம் இப்படி சொல்லுகிறது என்று உயர்நீதிமன்றத்தில் முறையிட்ட வழக்கில், உயர்நீதிமன்றம் மெக்கானிக்கலாக நீ போய் வாரண்ட் ரீகால் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கவனம் முழுக்க எப்பவுமே அரசாங்கத்தின் மீதே செலுத்துறோம். இந்த கவர்மெண்ட் சரியில்ல, இந்த போலீஸ் சட்டத்த மீறுதுன்னு சொல்லி. ஆனால் நீதிமன்றங்களும் தீர்ப்புகளை தாங்களே மதிப்பதில்லை. இதுல நல்லா ம். கவனிங்க. சிலருக்கு மட்டுமே இதே பிரிவை, இதே விஷயத்தை சிலருக்கு வழங்குறாங்க. உதாரணமா உங்களுக்கு சொல்லணும்னா, 2ஜி வழக்கின் போது பார்த்திருந்தீங்கன்னா, கனிமொழி, ஆராசா போன்றவங்களுக்கு என்ன செய்றாங்கன்னா, இந்த சம்மன் தான் அனுப்புறாங்க. இந்த சம்மன் அனுப்பிட்டு 88 படி பாண்ட் குடுத்துட்டு வரலான்னு சொல்லும் பொழுது, அவர்கள் வெளியில் வரலாமா? அல்லது தேவையா? என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்குது. ம். புரியுதுங்களா? இதுதான் எல்லா வழக்குகளிலும் இருக்க வேண்டும். கைது செய்யப்படாதவர்களுக்கு ம். வாரண்ட் பிறப்பித்தல் என்பது தவறு. இதை தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தமிழ்நாட்டில் செய்து வருகிறார்கள். இதுக்கு புள்ளிவிவரம் ஓகே. நீங்க எடுத்தீங்கன்னா 100க்கு 100 நான் சொல்லுவதை உங்களுக்கு ம். உறுதிப்படுத்த பல வழக்குகளை ஒவ்வொரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் உங்களுக்கு ஓகே. வழக்கறிஞர்கள் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ போலீஸும் தவறாக அப்ஸ்காண்டிங்ன்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய தவறு. ஒரு கைது தேவைப்பட்டால் நான் கைது செய்றேன். இல்ல
இப்போ ஒருவர் அப்ஸ்காண்டிங் அப்படின்னு ஒரு போலீஸ் சொன்ன பிறகு, தலைமறைவாயிட்டார்ன்னு சொன்ன பிறகு, நீதிமன்றம் நீ போய் அவர புடிச்சிட்டு வான்னு சொன்னா மட்டும் எப்படி புடிச்சிட்டு வர்றாங்க? லாஜிக்கலா ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க விசாரணை அதிகாரி, ஒருவரை தேடி போகிறீர்கள். அவர் கிடைக்கல, தலைமறைவாயிட்டாருன்னு இயலாமையை கொண்டு வந்து நீதிமன்றத்தில சொல்றீங்க. உடனே அந்த நீதிமன்றம் நான் உனக்கு வாரண்ட் தரேன் போய் புடிச்சிட்டு வான்னா, போத் ஆர் சேம். நான் பெயிலபிள் வாரண்ட்ல வித்தவுட் வாரண்ட் அரெஸ்ட் பண்ற பவர் போலீஸ்க்கு இருக்கு. ஸோ என்னன்னா, இது அதிரடி தீர்ப்பு, அப்படி தீர்ப்புன்னுலாம் இல்ல. ஏன்னா, இப்போ பல விஷயங்களை எந்தெந்த இடங்களில் தெளிவில்லாமல் இந்த சட்டம் இருக்கிறோ, அங்கெல்லாம் குற்றவியல் ஓகே. விசாரணை நடைமுறை சட்டம் பயன்படும், செயல்படும் என்பதை உச்சநீதிமன்றம் அடிக்கடி சொல்லியிருக்காங்க. அதேபோல கைது செய்யப்படாத நபர்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. ம். யாரையும் நினைச்சா கைது செய்யலாம். இப்ப செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கோ, அல்லது அடுத்த ஒருவர் மீது நாளைக்கு பிஎம்எல்ஏ வழக்கு வருதுன்னா, அமலாக்கத்துறை அவர் கைது செய்ய மாட்டாங்கன்ற பொருள் அல்ல. அவங்க டிஸ்கிரிஷன் நினைத்தால் கைது செய்யலாம். கைது செய்யாமலும் விசாரித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யலாம். அவ்வளோதான். அவ்வளவுதான். இது எல்லா வழக்குகளுக்கும் பொருந்தும். கைது என்பது கட்டாயம் அல்ல. ம். ஆனால் அந்த கைது விஷயத்துக்கு இன்னொரு தீர்ப்பு வந்திருக்கு. நியூஸ் மினிட் விஷயத்திலயும். ஸோ கைது விஷயத்துல நீங்க ஏன் ஒருவரை கைது நியூஸ் கிளிக் தானே சார் சொல்றீங்க? நியூஸ் கிளிக்கா? நியூஸ் கிளிக் நியூஸ் கிளிக் நியூஸ் கிளிக். ஆமா. ஓகே. ஸோ அந்த வழக்குல வந்து கைது குறித்த அந்த அந்த வழக்க ஒரு தனியாகவே அதாவது நம்ம தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு வழக்கு அது. அது ஊடகங்களின் கவனத்தை அதிகம் பெறல. எப்பொழுதும் இந்த எஸ். விளம்பரமானவர்களுக்கான வழக்குல தான் மக்களுடைய கவனம் இருக்கு. ஆனால் அடிப்படை உரிமை சார்ந்த ஒரு வழக்கின் தீர்ப்பு அது. ஒருவரை சட்டவிரோதமாக கைது செய்யக்கூடாது. அவ்வாறு தான் அவர் கைது செய்யப்பட்டார் என்று நீதிமன்றம் இப்ப அவர விடுவிச்சிருக்கு. பல மாதங்களுக்கு பிறகு. அதில் கைது குறித்து காரணங்கள், அடிப்படைகள் என்பது என்ன? அப்படின்ற விவரங்கள அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவரை கன்னா பின்னான்னு கைது செய்ய முடியாது. ஒருவரை கைது செய்கிறோம் என்றால் அதற்கான காரணங்கள் இருக்கணும். அதற்கான ஓகே. அடிப்படைகள் இருக்கணும். ஓகே. இவைகளை நீதிமன்றம் பரிசீலனையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். கவர்னர் அலுவலகத்திலிருந்து நக்கீரன் பத்திரிகையில் பணிபுரிந்த அனைவர் மீதும் வழக்கு குடுத்தாங்க. நக்கீரன் ஆசிரியரை கைது பண்ணாங்க. ஸோ அந்த கைது ஏற்கத்தக்கதா? இல்லையா? அவரை நீதிமன்ற காவலில் வைத்துக் கொள்ளலாமா? வேண்டாமா? என்பதை அந்த மேஜிஸ்ட்ரேட் தீர்மானித்தார். ஸோ அது கவர்னர் புகாராக இருந்தாலும் சரி, தனிநபர் புகாராக இருந்தாலும் சரி, கைது என்பது அவசியமா? இல்லையா? என்பதை நீதிமன்றம் பரிசீலனையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா, நீதிமன்றம் அரசாங்கம் அல்ல. அது தனி. நீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு அமைப்பின் அடிப்படை கவனம் எங்க இருக்கணும் அப்படின்னா, அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க இருக்கணும். இப்ப அந்த அடிப்படை உரிமைன்னு ஏன் ஒண்ண சொல்றோம் அப்படின்னா, நாமெல்லாம் சேர்ந்து உருவாக்கியது தான் ஒரு அரசு. அப்போ ஒவ்வொருவரும் அதில ஸோ இந்த மாரி உணர்வுகள் பல நீதிபதிகளுக்கு இருப்பது இல்லை. இப்போ எல்லாருமே அவங்க அரசாங்கத்தை சார்ந்த மாதிரி, நான் இல்லாட்டி திருடிக்கிட்டு இருப்பான். அது என் வேலை. அவன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு போலீஸ் மாதிரி சிந்திக்கிற ஒரு தன்மை தான். தராசாக இருக்க வேண்டியவர்கள் ஒரு சார்பாக மாறுவது. இந்த ஒரு ஓகே. இம்பேலன்ஸ் கிரிமினல் ஓகே. ஜூரிஸ்பிருடன்ஸ்ல தமிழ்நாட்டுல, இந்தியாவுல அதிகமா இருக்கு. ஓகே. எவ்வளவுதான் உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்புகளை கொடுத்தாலும், அவை செயல்பாட்டுக்கு வராமல் இருக்கின்றன. இப்போ நீங்க ஓகே. வந்து நான் இத ஏன் சொல்றேன் அப்படின்னா, மோர் தென் எ லாயர் ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. நீங்க ஒரு லா யுனிவர்சிட்டில ஒரு ரிசர்ச் பண்றீங்க அப்படின்னா, இந்த செக்ஷன் 88 பற்றிய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த பிறகு, எத்தனை வழக்குகள் அந்த தீர்ப்பின்படி நடந்தன? எத்தனை வழக்குகள் அந்த தீர்ப்பை மீறி நடந்திருக்கின்றனன்னு ஒரு புள்ளிவிவரம் எடுத்தீங்கன்னா, 100க்கு 100 அந்த தீர்ப்பு மதிக்கப்படாமல் தான் நீதிமன்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஓகே. அப்போ இதெல்லாம் எங்க போய் சொல்லுவீங்க? இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா, இதே ஒரு ரிசர்ச்ச ஓகே. ஒரு ஃபாரின் யுனிவர்சிட்டில செஞ்சாங்க அப்படின்னா, இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை. இந்திய நீதிமன்றங்கள் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில்லைன்னு ஒண்ணு சொன்னா, இந்தியாவுக்கு எதிராக சொல்றாங்க. வெளிநாட்டுக்காரங்க சதின்னு நம்ம சொல்லிடுறோம்.
நாமும் ஆராய்வதில்லை, நம்மை நாம் திருத்திக் கொள்வதில்லை. ஆராய்ந்து ஒருத்தன் சொன்னாலும் அவன் வேற ஜாதிக்காரன், வேற மதத்துக்காரன், வேற மொழிக்காரன் சொல்றான். ஸோ பிஎம்எல்ஏ சட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புகார் பதிவு செய்யப்பட்டு ஒருவர் மீது விசாரணை நடத்தப்பட்டு அவர் கைது செய்யப்படாமல் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டால் அவருக்கு அழைப்பாணை அனுப்ப வேண்டும். அவர் வந்து அவர்கிட்ட பாண்ட் வாங்கிட்டு அனுப்பணும். ம். இப்போ அவர் விசாரணைக்கு கட்டாயமாக தேவைப்படுகிறார், அவரை போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிக்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கு என்றால் நீதிமன்றத்திடம் மனு போட்டு அனுமதி கேட்டு நீங்க கஸ்டடி வாங்கிக்கலாம். அவர் சிறையில தான் இருக்கணும் கஸ்டடி எடுக்க என்பது அவசியம் அல்ல. பல வழக்குகள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க உயர்நீதிமன்றம் நாளைக்கு போங்க, பெயில் கோர்ட்ல உட்கார்ந்து பாருங்க. எதற்கு எடுத்தாலும் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், இஸ் எ மஸ்ட் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது ஒருவரை கஸ்டடியில் வைத்து போலீஸுடைய காவலில் வைத்து விசாரிப்பது இந்த வழக்கில் நிர்பந்தமாக இருக்கிறதுன்னு போலீஸ் சொல்லுவாங்க. இருக்கட்டும், ஓகே. எத்தனை நாள் உங்களுக்கு வேணும் என்பதை நீதிமன்றத்தில் கேட்டு வாங்கிக்கங்க. அதற்காக கைது செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன? கைது செய்ய வேண்டியதற்கு என்று சில காரணங்கள் இருக்கு. கைது ஏன் அது செய்ய என்னென்ன வேண்டும், காரணம்? எப்படி, அதை வந்து நீங்க நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லணும். அதாவது இப்போ ஒருவர் வந்து விட்டா ஓடிடுவார். இவருடைய அதிகாரம் அரசின் அதிகாரத்தை விட அதிகமானது. இவர் எங்க அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை ஆட்டி படைப்பார். இவர் வெளியில இருந்தார்னா எங்களால விசாரணை செய்ய முடியாது. இவர் வெளியில் இருந்தால் எங்களால் விசாரணை செய்ய முடியாது. இப்போ உதாரணமா இப்படி எடுத்துக்கோங்க. நீங்க யூடியூப் நடத்துறீங்க. தினசரி மக்களை, அதாவது ஒரு ஊடகம் என்பது அதிகாரத்திற்கு எதிராக அதிகார துஷ்பிரயோகத்தை, அதிகாரம் தவறாக நடத்தப்படும் பொழுது அதை எதிர்த்து கேட்கிற மக்களின் குரலாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு எப்படி ஊடகம் மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபரை பாதிக்கிற விஷயங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. இளங்கோவன் அந்த இடத்துல இதை செய்தார், உங்களுக்கு தெரியுமா? இளங்கோவன் எதை செய்கிறார் என்பது அது இளங்கோவன் சம்பந்தப்பட்டது, அது மக்களுக்கான ஒரு விஷயம் அல்ல. ஆனால் அந்த தனிநபரை ஒரு ஊடகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஊருக்கெல்லாம் படம் போட்டு இவர் பப்ளிக்கில் இந்த இடத்துல யூரினேட் பண்ணாருன்னு சொல்கிற மாதிரி பண்ணுறது ஒரு அவதூறு. ரைட். இப்போ இப்படி ஒரு அவதூறு செய்கிற நபரை கைது செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் அவர் கைது அவசியமாகிறது என்றால், அவரை கைது செய்யாவிட்டால் நீ அந்த வழக்கு போட்டல்ல, நான் ராமசாமியை விட்டுறேன், இன்னைக்கு சோமுவை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ சில நேரங்களில் கைது இதனால் கட்டாயமாகிறது. இதை வந்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லணும். ஓகே. இதை வந்து சட்டத்தில் வாரண்ட் இல்லாமல் கைது செய்யலாம் என்கிற ஒரே காரணத்தினால ஒன்றுமே இல்லாத 506 Part 2ல 1,00,000 வழக்குகளில் கைது நடவடிக்கை நடக்கிறது. ஒரு கைதுக்கு ஒரு போலீஸ்காரவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுங்களா? அப்போ இவ்வளவு நேரத்தையும் ஒன்றுமில்லாத ஒரு வழக்குக்கு செயல்படுத்துகிறாங்க போலீஸ்காரங்க, சாதாரண மக்களை மிரட்டுறதுக்காக. இது மாதிரி பல விஷயங்கள். ஸோ இதெல்லாம் எதனால் நாம் சொல்கிறோன்னா, ஒருவர் தவறு செய்வார், அவர் விட்டுடுங்கன்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் சரியான விதத்தில் அவரை தண்டிக்கிற நடவடிக்கைகளை எடுக்கவில்லைன்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். சமீபத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம். எஸ்வி சேகர் அவதூறாக பேசினார்னு ஒரு புகார் பதிவாச்சு ஊடகத்தில் பணிபுரியும் பெண்களை பற்றி. அந்த வழக்கை சரியாக போட்ட காரணத்தினால் அவருக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தேதியில் திரு எஸ்வி சேகர் என்பவர் தண்டிக்கப்பட்டவர், சட்டத்தால் தண்டிக்கப்பட்டவர். இந்த கன்விக்ஷன் சொல்றது, இந்த தண்டனை என்பது இது மிகப்பெரிய கான்சிக்வன்ஸ். நாளைக்கு இன்னொரு எஃப்ஐஆர் பதிவாகுதுன்னா, முதல் எஃப்ஐஆர் பதிவாகிற நபருக்கும் எஸ்வி சேகர் தண்டிக்கப்பட்ட பிறகு வரக்கூடிய இன்னொரு எஃப்ஐஆருக்கும் பார்வையே வித்தியாசம். அதில் வரக்கூடிய தண்டனை டபுள் ஆகும். ஸோ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பொய்யா ஒருவரை 5 நாள் 10 நாள் சிறை வைத்து வக்கீல் ஃபீஸ் கொடுக்க, ஜாமீன்தாரர்களை கொண்டு போய் இப்படிலாம் கிராமப்புறங்களில் பல பேர் இழுக்கடிக்கப்படுறாங்க. அதை விடுத்து ஒருவர் அறைந்து விட்டார், அடித்து விட்டார் என்றால் அந்த வழக்கை அப்படி பதிவு செய்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்து விசாரித்து 5 நாளோ 10 நாளோ 1 மாதமோ தண்டனை கொடுக்குற மாதிரி வழக்கை நடத்துங்கள்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ஊரில் என்ன நடக்குது இந்தியாவில்னு கேட்டால், இந்த குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தில் உள்ள பிரிவுகளை, அந்த ப்ரொசீஜரே பனிஷ்மெண்ட், இந்த நடைமுறையிலேயே உங்களை சாகடிக்கிற விஷயத்தை தான் நடத்திட்டு வர்றாங்க.
உங்களுக்கு இல்லாட்டி ஓகே. ஒருவர் மீது எப்படிங்க 10 கொலை கேஸ் இருக்கும்? 7 கொலை கேஸ் ஓகே. இருக்கும். சட்டம் சொல்றது பார்த்தீங்கன்னா, ஒருவர் மீது 1 கொலை வழக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த வழக்கை முடித்துக் கொள்வதற்கு முன்னாடி இன்னொரு நிஜமாகவோ, பொய்யாகவோ அவர் மீது ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டாலும், இன்னொரு கொலை வழக்கு, முதல் வழக்கில அவருக்கு ஜாமீன் கேன்சல் செய்யப்படணும். 2வது வழக்கில் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்படணும். இதுதான் சிஆர்பிசி சொல்றது. ஆனால் இது எந்த நீதிமன்றமும் கடைபிடிப்பது இல்லை. ஓகே. ஓகே. நீதிமன்றங்களும் 7 கேஸ்லயும் பெயில் குடுப்பாங்க. இப்ப நானே அந்த மாரி வழக்கு ஓகே. இவர் மீது 8 வழக்கு இருக்குங்க. இல்லைங்க 7 வழக்குல அவர் ஏற்கனவே ஜாமீன்ல இருக்காருங்க. இது இப்படி இருந்தா ஒருத்தன் ஓகே. 20 கொலை செய்யலாம். அப்புறம் அவன் ஒரு மிகப்பெரிய ஆளு ரவுடின்னு அப்படி கிடையாது. இது சட்டத்தை ஓகே. செயல்படுத்தாத தன்மை. ஓகே சார். உண்மையா ஓகே. லாவ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, ஒரு நபர் 2 குற்றங்களுக்கு ம். மேல் ஒரே நேரத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய அவசியம் இராது. ஓகே. ஓகே. இந்த சட்டத்திற்கான அவசியம் தேவை வராது. அ அதாவது அதாவது சார் கிட்டத்தட்ட இதுக்குள்ள ஒரு சட்ட சிக்கலே இருக்கு. அது நடைமுறைப்படுத்துறதுலயும் பெரும் சிக்கல் இருக்கு அப்படின்றது தான் புரிய வருது. இப்போ நீங்க ஏற்கனவே முதல் வார்த்தை என்ன சொன்னீங்கன்னா, இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் கீழ அதிகமா கைது செய்யப்பட்டவங்க அரசியல்வாதிகளா இருக்கிறதால தான் இது ரொம்ப கூடுதலான ஒரு கவனத்த செலுத்துது. அப்படின்னா பிஎம்எல்ஏ ஆக்ட்ன்றது மணி லாண்டரிங் அப்படின்னும்போது, அது பெரும் பிசினஸ்காரங்க தான் அதிகமா பண்ணுவாங்க. அரசியல்வாதிகளை விட அதில அதிகமா ஈடுபடுறது யாருன்னா, அதில ஒரு பிசினஸ்ல ஈடுபடுறவங்க, சர்வதேச அளவுல தன்னுடைய கிளைகளை வைத்திருக்கிறவங்க தான் அதில அதிகமா ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவரைக்கும் இந்தியாவினுடைய வரலாற்றிலேயோ அல்லது இந்த மாதிரியான கேஸ் டீட்டெயில் எடுத்து பார்க்கும்போது, பெருசா அந்த மாரி பிசினஸ் மேன்ஸ் வராததுக்கான காரணம் என்ன? இடி போன்ற நிறுவனங்கள் அங்க போறது இல்லையா? இத பத்தியான உங்களுடைய பார்வை சார். இல்ல உங்களுக்கு பிஎம்எல்ஏவ கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ம். ஜனதா கட்சி அரசு அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க. எந்த ஓகே. காரணத்துக்காக ஓகே. அந்த சட்டம் இயற்றப்பட்டதோ, அந்த அந்த விஷயங்கள அவங்க செய்யவே இல்ல. சில ம். விஷயங்களை ஒரு அடையாளம் காட்டி என்னால் சொல்ல இயலாது. எனக்கு தெரிந்து ஒரு வழக்க ம். நான் நடத்துறேன். அது ஒரு புகாராகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓகே. புகாரை இடி விசாரணைக்கு பதிவு செய்தாங்க. ஒரு ஒரு பிரபலமான நபர் மீது. சரிங்களா? ம். அந்த வழக்கு இதுவரைக்கும் விசாரணைக்கு வரவே இல்ல. இது நான் ம். தனிப்பட்ட முறையில் தெரிந்ததனால் எனக்கு தெரியுது. இப்படி எத்தனையோ வழக்குகளை விசாரிப்பது இல்லை. ஆனால் ம். செந்தில் பாலாஜிக்கான வழக்கில் மட்டும் கவனம். இது வந்து இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகள் ஊழல் அப்படிங்கிறது ஒரு ஒரு புறம் ம். இருக்கு. இத நம்ம மறுக்க இயலாது. தமிழ்நாட்டுல வந்து நீங்க அதிமுகவா இருங்க, திமுகவா இருங்க, காங்கிரஸா இருங்க, ஓகே. கம்யூனிஸ்டா ஓகே. இருங்க. யாருமே மறுக்க இயலாது. எல்லோரும் ஒரு காலத்தில் இந்த ம். கட்சியோடோ, அந்த கட்சியோடோ கூட்டணியில இருந்து தேர்தல் அரசியல் செய்தவங்க தான். ஆனால் ஆட்சி மாற மாற, மாறுகின்ற ஆட்சி இன்னொரு ஏற்கனவே நடந்த ஓகே. ஆட்சியின் மீது ஊழல் புகாரை பதிவு செய்றாங்க. ம். இப்படிப்பட்ட புகார் பதிவு செய்தவுடன் ம். அமலாக்கத்துறை செயல்பாட்டுக்கு வருவது என்பது இயற்கை தான். நம்ம அத மறுக்கல. ம். ஏன்னா, நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக நீங்க பணம் தயார் பண்றீங்க. ம். அதிகாரத்தை பயன்படுத்தியோ என்னமோ. அப்போ இந்த மாதிரியான புகார்கள் பதிவு செய்யப்பட்டவுடன், அந்த புகார்களை தான் எடுத்து தனியாக இதில மணி லாண்டரிங் இருக்கான்னு பார்க்குற வேல தான் அமலாக்கத்துறைக்கு. இது இதில ம். வந்து இவங்க செய்றாங்கன்னா, இது பார்வைப்படி தவறல்ல. ஆனால், இதை ம். மட்டுமே செய்தார்கள் என்பது தான் நம்ம கவனிக்கிறோம் இதில. ஓகே. உதாரணத்துக்கு ஓகே. டெல்லியில இருக்கிற ஒரு வழக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த விதத்தில அதெல்லாம் இந்தியாவே வந்து அத சரியா அனலைஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். உதாரணமா இன்னைக்கு தமிழ்நாட்ல டாஸ்மாக்குக்கு எதிரா மக்கள் குரல் குடுக்குறாங்க. டாஸ்மாக்னா என்ன? அரசாங்கமே தயார் செய்து, விற்பனை செய்து மதுவ. அதுக்கு ஒரு நிறுவனத்த பொதுத் துறையிலிருந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு கோஆப்பரேஷன் அதுக்கு ஒரு ஒரு அமைப்பு அது. உருவாக்கியிருக்காங்க. இதுதான் அதுதான். இப்போ இது கூடாதே அப்படின்னு மக்கள் குரல் எழுப்புறாங்க. ஏத்துக்கலாம். ம். இப்ப நாளைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மனம் திருந்தி, டாஸ்மாக்கை நாங்கள் நீக்கி விடுகிறோம். மற்ற மாநிலங்களில் இருப்பது போல, மது ம். விற்பனை என்பது இனி அரசாங்கம் செய்யாது, தனியார் செய்வார்கள். அப்படின்னு சொல்லி தனியாரிடம் சுங்க வரி வசூல் செய்து கொள்ளுவோம். அப்படின்னு டாஸ்மாக் வருவதற்கு முன்னிருந்த நடைமுறைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ம். இப்போ இதன் மூலமாக இந்த தனியார் வர்றாங்க இல்லையா? லைசென்ஸ் எடுத்து தயார் செய்ய மற்ற விஷயங்களுக்கு தனியார் வரும்பொழுது, அவர்கள் இந்த நிர்வாகத்துக்கு பணம் குடுத்தாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, என்ன செய்ய முடியும்?
இப்போ அப்படி தான் டெல்லியில் நடந்தது. டெல்லியில் அரசாங்கக்கிட்ட இருந்த கட்டுப்பாடு அது வேண்டான்னு சொல்லி தனியாரிடம் போன பிறகு தனிநபர்கள் லைசன்ஸ் பெறுவதற்காக இவர்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு ஒரு வழக்கை தயார் செய்து, அந்த வழக்கை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி, ஒரு கவர்மெண்ட்டோட சீஃப் செக்ரட்டரி. ஸோ அது எந்த விதத்தில் அவர் புகார்தாரர் ஆவார், எப்படி மந்திரிகள் குற்றவாளி ஆகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு செக்ரட்டரி இஸ் கம்பைன்ட் வித் த மினிஸ்டர். ஒரு நிர்வாகப்படி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு தனிநபர் அல்ல, அவர் ஒரு தனிநபர் அல்ல, இருவரும் சேர்ந்து தான். ஒரு நபர், ஒரு நபருடைய செயலாளர், இருவரும் ஒருவர் தான். ஸோ செயலாளர் ஒரு மந்திரி மேலே கொடுத்துட்டாருன்னு சொல்கிறதெல்லாம் இன்னமும் விவாதிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு விதமான கடந்த 10 ஆண்டுகளாக அரசியல் சார்ந்த வழக்குகள் சரியான பார்வையின்படி வரல. இப்போ உச்சநீதிமன்றம் சொல்றதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் தொடுறாங்க. அந்த அடி வேறு இன்னும் போகலை அப்படின்றதான் நான் பார்க்குற பார்வையாக இருக்கு. ஸோ இது முழுக்க முழுக்க பிஎம்எல்ஏ விஷயத்தில் முழுக்க முழுக்க அரசியல் தான் செயல்பட்டிருக்கு. ஊழல் இல்லை அப்படின்னு சொல்லுவதற்கு நாம் ஆள் இல்லை. ஆனால் அந்த வழக்குகள் நடத்தப்படவோ அந்த விஷயமும் இல்லை. இன்னொன்று, போதை மருந்து சார்பான மாஃபியாக்கள் இதில் வரவே இல்லை. நீங்கள் கடந்த 2-3 வருஷங்களா செய்திகளை பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் டன் போதைப் பொருள் குஜராத் துறைமுகங்களில் கைப்பற்றப்பட்டதா செய்தி. அப்போ கைப்பற்றப்படுவது ஒரு முறை என்றால் கைப்பற்றப்படாமல் பல ஆயிரம் டன் ஏற்கனவே வந்திருக்கு, போயிருக்குன்றது ப்ரிசம்ஷன் இல்லைங்களா? அப்போ இவர்கள் யார், இவர்களுடைய பணம் எங்க, இதையெல்லாம் கவனிக்கவே இல்லை. ஓ என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தா வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற புலனாய்வு அமைப்புகள், வரி ஏய்ப்பை கண்டுபிடிக்கும் அமைப்புகளை முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக தனது ஆட்சியை தக்க வைப்பதற்கும், அரசியல்வாதிகளுக்கே இந்த நிலைமை என்றால் பணக்காரர்களை நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று பணக்காரர்களை மிரட்டி பணம் பெறுவதற்கும் இந்த ஆட்சி பயன்படுத்தி இருக்கிறது. அப்படிதான் நீங்க எடுத்து. ஓகே சரிங்க சார். இப்போது இந்த தீர்ப்பு அல்லது இந்த உத்தரவு அடுத்ததாக இப்போ ஜூன் 10ஆம் தேதி செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு வரப்போகுது. அப்புறம் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் ஜாமீன் முடிஞ்சு திரும்பவும் உள்ளே வர போகிறார். இப்போ இந்த உத்தரவு அடுத்த கட்ட விசாரணையில் இவங்க 2 கேஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் ஆகுமா? ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வழக்கு நடத்தினதே என்னை கைது பண்ணது தவறானது அப்படின்றத அவருடைய குற்றச்சாட்டாக உச்சநீதிமன்றத்துக்கு போனார். செந்தில் பாலாஜியும் ஆரம்பத்தில் அவருடைய கைது நடவடிக்கை இடி எப்படி கைது பண்ண முடியும் அப்படின்னு தான் வழக்கு தொடரப்பட்டது. இப்போ இந்த உத்தரவின் அடிப்படையில் இதில் இந்த வழக்குகளை 2 வழக்குகளையும் ஏதேனும் மாற்றத்தை கொடுக்குமா? இல்லை, உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஒரு கவனித்து பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி வழக்கில் வாதங்களை எடுத்து வைப்பதிலிருந்து பின்வாங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய பார்வையின்படி அவங்க வாதத்தை முடிச்சுட்டா அவருக்கு ஜாமீன் கிடைச்சிடும். எனவே ஒரு தவறான போக்கை கடைபிடிக்கிறாங்கன்றது தான் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வாய்தாக்கள் ஏண்டா நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமலாக்கத்துறை தனது வாதங்களை முன்வைக்காத ஒரே காரணத்தினால்தான். அப்போ அமலாக்கத்துறைக்கு ஒரு பயம் இருக்குது, நாம் இந்த வாதத்தை இறுதி கட்டமாக செய்துவிட்டால் நம்மிடம் சரியான சரக்கு இல்லை, அதனால் அவருக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்றத வச்சுட்டு வரக்கூடிய இந்த விடுமுறை காலத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு நீதிமன்ற நேரத்தை எல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு பல காரணங்களை காட்டி எப்படியோ வாய்தா வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விதமான இந்த ஃபோரம் ஷாப்பிங் மாதிரி இந்த அமர்வு சுதந்திரம் சார்ந்த தீர்ப்புகளை தொடர்ந்து கொடுத்து வருகிறார்கள். இவங்க சட்டத்தின்படி இருக்கிறார்கள். இப்போ நம்ம விவாதித்த தீர்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எல்ஏ சார்ந்த ஒரு தீர்ப்பு இந்த செந்தில் பாலாஜி வழக்கை விசாரிக்கிற அமர்வு தான் கொடுத்தாங்க. ஸோ அப்போ இவர்களுடைய பார்வை இப்படி இருக்கிறது, இவங்க கவனம் இப்படி இருக்கிறது, மற்ற வழக்குகளிலும் இவங்க சுதந்திரம் சார்ந்து தீர்ப்பு வழங்குறாங்க, எனவே ஜாமீன் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால்தான் கடந்த முறை வாய்தா கேட்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் வெக்கேஷனில் போடுங்கன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் விசாரிக்காதீங்க, விடுமுறை கால நீதிபதிகள்கிட்ட போட்டுங்க, அப்போ எங்களுக்கு நேரம் இருக்கும் பேசிக்கொள்ளும். ஸோ அவங்களுடைய கவனம் முழுக்க இந்த அமர்வில் இருந்து இந்த விசாரணையை தள்ளி கொண்டு செல்ல வேண்டும், அப்படி தான் இருக்கு. ஸோ
இது வந்து அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதை தடுப்பதற்காக தன்னால் இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த காரணம் தான். வேண்டுமென்றே வாய்தா வாங்குறது இது. ஆமா. அது கூட எப்படி விசாரிக்கிறது எனக்கு நேரம் இல்ல. நானே தான் வரணும். எனக்கு அந்த கோர்ட்லயும் கேஸ் ம், இருக்கு, இந்த கோர்ட்லயும் கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் சரியான காரணம் அல்ல. ஏன்னா, ம். யூனியன் ஆஃப் இந்தியா இஸ் ரெப்ரசன்டட் பைன்னு பார்த்தீங்கன்னா, பல வழக்கறிஞர்களை நியமித்திருக்காங்க. ஸோ ஒரே ஒருவர் தான் எல்லா இடத்துலயும் பேசணும் அப்படின்ற சட்டம் கிடையாது, நடைமுறையும் கிடையாது. அப்படி இருந்தால் நீதிமன்றமே நடைபெறாது. இப்ப என்னால வர முடியல அப்படின்னா, என்னைப் போன்று இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட்டோ, மற்றவர்களோ சொலிசிட்டர் ஜெனரல் ம், போய் பேசலாம். அட்வொகேட் ஜெனரல் வந்து பேசலாம். ம், இப்படி மத்திய ம். அரசுக்கு வழக்கறிஞர்கள் பேசலாம். ஆனால் இதையெல்லாம் காரணம் காட்டி அவர்கள் நாளை கடத்திக் கொண்டு செல்கிறார்கள் என்றால், செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பது உறுதி என்ற எண்ணம் அவர்களுக்கு மனதில் வந்துடுது. வந்துவிட்டது. அப்படிதான் நாம நினைக்கிறோம். ஓகே, ஓகே. இப்போ இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இது இம்ப்ளிமெண்ட் ஆகுமா சார்? செந்தில் பாலாஜிக்கு புரிஞ்சிருச்சு அவங்க கான்ஷியஸா வாங்குறாங்கன்ட்டு. இல்ல இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ம், வழக்கு அவருக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே, அவர் வைத்த ஒரு வாதம், எனக்கு 7 முறை சம்மன் அனுப்பினாங்க. அப்பல்லாம் கைது ம். பண்ணல. நாளைக்கு தேர்தல் என்றவுடன் இப்ப கைது செய்து என்னை சிறையில வைத்திருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காகவே நடந்த ஒன்று அப்படின்னு. அடுத்தது என்ன ம். பார்த்தாங்க, ஆம் ஆத்மி என்பது ஒரு மாநிலம் தாண்டி பல மாநிலங்களில் இருக்கு. ஒரு மாநிலத்த தாண்டி சில மாநிலங்கள் ஆட்சியில இருக்கு போன்ற விஷயங்கள பார்த்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசிய கட்சி. அதனுடைய தலைவர் மாநில முதல்வராக இருக்கிறார். இப்ப அவர் ஒரு காரணத்த வைக்கிறார். என்னை சிறையில் வைத்துவிட்டு தேர்தல் நடக்குது என்றால், இந்திய ஜனநாயகமே ஒரு ம். சந்தேகத்திற்குரிய ஜனநாயக அமைப்பாக உலக அரங்கில் பார்க்கப்படும். அப்படிங்கிறது ஒரு ம். முக்கியமான காரணம். ஓகே. என்ன உன்ன கைய கட்டிட்டா, அதனால ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்றேன். உன் கைய அவுத்து விட முடிஞ்சா ஜெயிச்சுக்கோன்னு சொல்ற மாரி தான் இது. ஸோ இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான சாதகம் அல்ல. நாளைக்கு ம். வேறு விதமான தீர்ப்பு வரும்பொழுது, அது இப்ப ம். நம்ம பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். பட் நீதிமன்றம் அப்படி எடுக்கிறதில்ல. நீதிமன்றம் நீங்க யாரானா இருங்க. ஆனால் இந்திய ஜனநாயக அமைப்பின் மீது சந்தேகம் வர்ற மாரி நிகழ்வுகள நடத்தாதீங்க. பொதுத் தேர்தல் என்பது ஒரு ஓகே. மிகப்பெரிய ஒன்று. இவர் பிரச்சாரம் ஓகே. செய்யாதனால தான் மாறிவிட்டது என்று நாளைக்கு வரக்கூடாது. அதனால அவர் பிரச்சாரம் செய்யற அனுப்புறோம். பிரச்சாரம் முடிஞ்ச உடனே சிறைக்கு வரட்டும். அப்புறம் அவருடைய நியாயங்கள நாங்க ம். விவாதத்துக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா இதே காரணங்கள் தான். இந்த பக்கம் பிரச்சாரம், இந்த ஓ! பக்கம் வெக்கேஷன் வருது. எனவே எங்களுக்கு நேரம் இல்லை என்பதால் இடைக்காலம் குடுத்திருக்காங்க. ஸோ ஓகே, ஓகே, அதன் ஓகே. பிறகு இப்போ இந்த தீர்ப்பெல்லாம் நம்ம அந்த கவனத்துல எடுத்துக்கணும். அரவிந்த் கெஜ்ரிவால் வைத்த வாதங்கள் என்ன? அந்த வாதங்களுக்கும் நியூஸ் கிளிக் ம். தீர்ப்பு எப்படி வந்திருக்கு? அடுத்து இந்த ம். தீர்ப்பு எப்படி வந்திருக்கு? பிஎம்எல்ஏ இது. இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டினுடைய கவனமாக நம்ம ஒட்டுமொத்தமாக ஓகே, பார்க்கணும். இத வச்சு ஓகே. பார்க்கும்பொழுது தான் அந்த தீர்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியும். இதையெல்லாம் தாண்டி மக்கள் தீர்ப்பு எப்படி இருக்குது என்பது மிக முக்கியம். ஆட்சி மாற்றம் முக்கியம். ஏற்படுகிறது என்றால், உச்சநீதிமன்றத்தின் பார்வையிலும் பல மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். ஓகே. கட்டாயம் அப்படிதான் சார். அது இது எல்லாமே ஜூன் 4க்கு அப்புறம் தான் தெரிய வரும். என்ன தெரிய வரும். மாரியான இதில மாற்றம் வரப்போகுதுன்ட்டு. ரொம்ப மக்கள் முக்கியமான ஒரு சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். மக்களுடைய பார்வை எந்த பக்கம் இருக்கு? மக்களுடைய கவனம் எந்த பக்கம் இருக்குன்றது முக்கியம். ஏன்னா, கட்டாயம். ஒரு நபரால ஒட்டுமொத்தமா நாட்ட திருத்திட முடியாது. ஒரு சீஃப் ஜஸ்டிஸாலயோ, இல்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் 1 அமர்வோ, 2 அமர்வோ எவ்வளவு நியாயம் பேசினா ஏன்னா உங்களுக்கு இப்ப நான் சொன்ன மாரி, செக்ஷன் 88 பத்திய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஃபாலோ பண்றதில்ல. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் ஃபாலோ பண்றதில்ல. நம்ம முறையீடு கொண்டு போனாலும் கவனிக்கிறதில்ல. அப்படிப்பட்ட நிலைமையில மாற்றங்கள் என்பது அதாவது வழக்கறிஞர்களோ, மக்களோ தங்கள் உரிமைகளுக்கு தாங்கள் எப்படி நிற்கிறாங்கன்றத ஒட்டி தான் கிடைக்கும். ஜனநாயகம் என்பது ஓகே, மக்கள் சார்ந்தது. மக்கள் விழிப்புணர்வு சார்ந்தது. ஓகே, ஓகே. ஒருவர் வந்து காப்பாற்றி விட முடியாது. இது வந்து ஒரு நபரால் மாற்றம் காண ம். முடியாது. அப்போ மக்களுடைய ஓகே. பார்வையில் மாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆட்சி மாற்றம் வருதுன்னா, அது மிக அதிகமாக உச்சநீதிமன்றத்திலும் பிரதிபலிக்கும். கட்டாயம். கட்டாயம் சார். ரொம்ப மிக முக்கியமான ஒரு வாதத்த முன்வைத்தீங்க. இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்ல கைதுன்றது ஒரு அப்ஸ்காண்டிங்ன்ற கான்செப்ட்ட கிரியேட் பண்றாங்க காவல்துறை. அத உச்ச நீதிமன்றமோ அல்லது நீதிமன்றங்களோ அத மதிக்கிறது. குறிப்பா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள் எல்லாம் அத மதிச்சு அவங்களுக்கு அந்த பிடிவாரண்ட் போடுறாங்க அப்படின்றத மிக முக்கியமான ஒரு வாதத்த முன்வைத்தீங்க. ரொம்ப நன்றி சார். மிக தெளிவான பார்வைய முன்வைத்தீங்க. உங்க நேரத்துக்கும், உங்க கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.
நன்றி.